இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 20 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக்லேயோ இல்லை இந்த ஃபண்ட்லேயோ 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ இதோட மதிப்பு 8 கோடி ரூபாய். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியுது. 20 வருஷம் முன்னாடி யார்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ரிட்டர்ன்ஸை பற்றி இல்லை. இது எந்த ஸ்டாக் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கடைசி 20 வருஷத்தில் 20% மேலே CAGR கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வீடியோ அதை பற்றினதும் இல்லை. இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2-3 விஷயம் சூப்பராக தெரியும். பல வருஷத்தில் இந்த ஃபண்ட் நெகட்டிவ் ஒரு 0 ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஆனாலுமே ஓவர் 20 இயர்ஸ் இது கிட்டத்தட்ட 80 டைம்ஸ்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாருமே காம்பவுண்டிங் பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஆனால் காம்பவுண்டிங்கோட கர்வ் எப்படி இருக்கும்னு யாருமே பேச மாட்டாங்க. காம்பவுண்டிங் இன் ஜென்ரல் இஸ் ரியலி மெஸ்ஸி. கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. உங்கள் பொறுமையை ரொம்ப ரொம்ப சோதிக்கும். இந்த சார்ட்டை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தோம்னா 2008லேருந்து 2010 வரைக்கும் இது சுத்தமாக ரிட்டர்ன்ஸே தரல. அதே மாதிரி 2010லேருந்து 2014 வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. திரும்ப 2018லேருந்து 2020 வரைக்கும் சுத்தமாக ரிட்டர்ன்ஸ் தரல. அண்ட் செப்டம்பர் ஆஃப் 2024லேருந்து இன்னி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தரல. ஆனாலுமே இந்த ஃபண்டோட லாஸ்ட் 20-22 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% மேலே CAGR கொடுத்துருக்கு. 80 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது பெருசாக டோப்பமைன் ஹிட்ஸ் கொடுத்ததில்ல. காலரை தூக்கி விட்டு நான் பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. ஆனாலுமே 80 மடங்கு ரிட்டர்ன். இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறோங்கிறது பெருசாக யாரும் தப்பாக போகிறது இல்லை. ஆனால் நம்ம யாராலையுமே வெயிட்டே பண்ண முடியாது. எல்லாருக்குமே கெட் ரிச் குவிக்லி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் தேவைப்படுதுங்க. ஆனால் இங்கே 99% பேருக்கு அது கண்டிப்பாக நடக்காது. ரிட்டர்ன்ஸ் ஜென்ரலாக ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒன்று, ஏன்டா இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம். ரெண்டாவது, அப்போ எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருதோ அதுக்கு ஜம்ப் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜம்ப் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் கண்டிப்பாக பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தராது. நம்ம எந்த ஃபண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணோமோ அந்த ஃபண்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தர ஆரம்பிக்கும். இது எப்பயுமே நம்ம ஸ்டேஷனில் க்யூவில் போய் நிற்கிற மாதிரி தான். நம்ம இருக்கிற க்யூ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. ஆனால் நம்ம அதிலேயே கண்டினியூ பண்ணியிருந்தோம்னா கூட நம்ம லைஃப் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம ஸ்டாக்ஸ்லேயும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி மோஸ்ட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மி டைமில் தான் கிடைக்கும். அந்த ஷார்ட் பர்ஸ்ட்டை நம்ம தேடி பிடிக்க முடியாது. ஆனால் அந்த ஷார்ட் பர்ஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு FD மாதிரி அளவுக்கு கூட ரிட்டர்ன்ஸ் தராது. மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே எங்கேயா கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் லாங் டேர்ம் ஸ்டிக் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த ஃபண்டோட நேமை கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அதோட பேர் ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மிட் கேப் ஃபண்ட் க்ரோத் வேரியண்ட். அடுத்த 20 வருஷத்துக்கு இதே மியூச்சுவல் ஃபண்ட் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இந்த சைக்காலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.